10th standard mathematics, chapter 2, exercise 2.1, question number 3. Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. So, கவனிங்க ரெண்டு consecutive positive integers வந்து 2 என்ற நம்பரால் divisible ஆவதான்னு கேட்டிருக்காங்க. So, what is consecutive positive integers? பாசிட்டிவ் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் 1 2 3 4 5 சொல்லக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ். இதில் கான்சிக்யூட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2 எடுத்துக்கங்களா, 2வும் இதுக்கு அடுத்த நம்பர் 3 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அதாவது ஒரு நம்பரும் அதுக்கு அடுத்த ஒன்று கூட்டினா வர நம்பரும், ஒரு நம்பரும் இப்போ ஒரு நம்பர் எடுத்து அதை நம்ம ஒன்று வச்சு கூட்டினா வரக்கூடிய நம்பர். ஸோ இது ரெண்டு நம்பர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னால் இப்போ அடுத்தடுத்த நம்பர்ஸ்னு அர்த்தம். இப்போ 2 எடுத்திங்கன்னா 3, 6 எடுத்திங்கன்னா 7. ஸோ இந்த மாதிரி தான் கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். இதனுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆல் டிவைட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்பர்லேயே பாருங்களேன், 2 3s are 6 அண்ட் இது பார்த்தீங்கன்னா 6 7s are 42. 6 2 ஆல் டிவைட் ஆகும், அதே நேரத்தில் 42 2 ஆல் டிவைட் ஆகும். ஸோ இப்படி எந்த ரெண்டு கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்தாலும் அது வந்து ப்ராடக்ட் பண்ணும்பொழுது 2 ஆல் டிவைட் ஆகணுன்றதை நீங்கள் சொல்லணும். ஸோ அதுக்கு லெட் n+1 be 2 consecutive matrices. 2 consecutive positive integers. n+1 n நம்ம எக்ஸாம்பிள் 6 வச்சுக்கலாம், n+1 6+1 that's equal to 7. இந்த ரெண்டு நம்பர் 6 7. ஸோ அதே போல் 2 போட்டிங்கன்னா 2 அடுத்த நம்பர் 3 இல்லை, 2+1 3. ஸோ இது இப்படி நீங்கள் சொல்லலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா n+1. ஸோ கவனிங்க, இப்போ இதனுடைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எடுக்கும் பொழுது நம்மளுக்கு 2 டிவைட் ஆகணும், சும்மா இப்படி சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு நம்ம யூக்ளிட் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா, யூக்ளிட் டிவிஷன் லெம்மா படி என்னது, a = bq + r where 0 <= r b. இதில் பார்த்தீங்கன்னா பிக்கு பதிலாக நீங்கள் வந்து 2 போட்டுக்கலாம், ஏன்னா டிவிசிபிள் பை 2ன்னு இருக்காங்க, 2 ஆல் டிவைட் ஆகும்னு கொடுத்துறாங்க. ஸோ அந்த பி பார்த்தீங்கன்னா டிவைசர் ஆகும். இது வந்து டிவைடண்ட், இது டிவிசர், இது கோஷியன்ட், இது பார்த்தீங்கன்னா ரிமைண்டர். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ பிக்கு பதிலாக நீங்கள் வந்து டிவைடண்ட் கொடுத்துருக்கலாம். ஸோ டிவிசபிள் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் டிவைசரை. ஸோ ஏ எப்படி இருக்கட்டும், பிக்கு பதிலாக 2 + r வேறு 0 <= r b க்கு பதிலாக 2. அப்படின்னா இதோட மீனிங் என்ன, 2க்கு கீழே உள்ள நம்பர்ஸ்னு அர்த்தம். ஸோ 0லேருந்து 2க்கு கீழே உள்ள நம்பர்ஸ் அனைத்தும் போடலாம். ஸோ என்னெல்லாம் இருக்குது, அப்போ r = 0 1 இன் திஸ் கேஸ். இந்த கேஸில் r வந்து 0 1 மட்டும் தான் வருது. ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக ஒரு கேஸில் 0 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இன்னொரு கேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், r3. ஸோ 2q + 0வும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா 2q + 1 வரும். இது நீங்கள் a = 2qன்னு கூட விட்டுக்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். ஸோ இது ஒரு கேஸு, இது ஒரு கேஸு. ஸோ இந்த ரெண்டு கேஸுக்கும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் கேஸு, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த கேஸு, ஆட் நம்பர் கேஸு. ஸோ இப்படி ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டு நம்பர்ஸையும் இதாவது இந்த ரெண்டு பார்ட்லேயும் அந்த ப்ராடக்ட் நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணணும், n+1 வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, n = இந்த a = 2qன்னு பார்த்தீங்கன்னா n = 2qன்னு எடுத்துக்கோங்க, இல்லை n = 2q. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா n+1 என்னவாக இருக்கும், ஒரு சைடு ஆட் பண்ணணும். ஸோ 2q கூட +1. ஸோ 2qன்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த நம்பர் கூட 1 ஆட் பண்ணால் அவங்களுக்கு வந்து n+1. அவ்வளோதான். n+1 ரெண்டு சைடும் ஆடிங் போத் சைட்ஸ் 1ன்னு அர்த்தம். ஸோ இதுலேயும் 1 ஆட் பண்ணணும், இதுலேயும் என்ன செய்யணும், 1 ஆட் பண்ணணும். ஸோ அப்படி தான் இந்த ஸ்டெப் வந்துச்சு. இப்போ இந்த ரெண்டு டைம் ப்ராடக்ட் பண்ணுங்க, n × n+1. ஸோ அப்போ என்ன வரும், 2q × 2q + 1. ஸோ இப்போது இது ஆக்சுவலாக ப்ராடக்ட்டில் இருக்குது, நல்லா கவனிங்க. ஸோ 2q × 2q + 1 இந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக மல்டிப்ளைட் பை இதுலேருந்தே நீங்கள் டேரெக்டாக போடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல 2q × 2q + 1 இருக்குது. ஸோ இது மூலமாக நீங்கள் சொல்லலாம். இங்கே ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வந்து வெளியே இருக்குது. ஸோ ஒரு 2 வெளியே இருந்திருக்கு. இப்போ இந்த q வந்து நீங்கள் வந்து தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி சொல்லணும், அப்போது 2q × 2q + 1 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது அவ்வளோத்தையும் நீங்கள் வேறு ஒரு நம்பர் எடுத்துக்கோங்களா, லெட் m = q × 2q + 1னா ஈக்குவல் என்ன வரும், 2 × சம்திங், 2 × m. இல்லை m என்பது இந்த இது ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, இது ஃபுல்லாக mன்ற மாதிரி நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி அசியூம் பண்ணிங்கன்னா 2 × mன்னு கிடைக்கும். ஸோ 2m வந்து 12 டிவிசிபிள் தானே, இந்த 2 வந்து அப்படியே கேன்சல் ஆகி 12 டிவிஷன் ஆகும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா n+1 கேஸு. ஸோ அப்போது கொஞ்சம் தியரிட்டிக்கல் தான், ஒன்றும் இல்லை, பட்டு ரெண்டு நம்பரை மட்டில் பண்ணுங்கள். ஸோ 2q × 2q + 1 அதான் நம்ம இங்கே பண்ணியிருந்தோம், n = 2q ×
2q + 1 இதில் 2q × 2q + 1 பண்ணணும். ஸோ இப்போ வந்து 2q வெளியே அப்படியே இருக்குது. இந்த 2q நீங்கள் வந்து தனியாக பிரிச்சுக்கோங்க. ஸோ அதாவது இந்த 2 மட்டும் தனியாக பிரிச்சுக்கோங்க. இந்த 2 அவ்வளோ இருந்துச்சு. இந்த டேர்ம் அவ்வளோத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேற ஒரு நம்பர் சின்ன நம்பராக, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அவ்வளோத்தையும் நீங்கள் வந்து ஒரு நம்பர் ஒரு இன்டிஜர், அது எல்லாமே 2h வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் தான். ஏன்னா நம்ம இங்கே பார்த்துருந்தோம் இந்த q என்பது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லிட்டு கோஷியன்ட்டு. ஸோ கோஷியன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் இருக்கிற காரணத்தினால மேக்ஸிமம் இங்கே வந்து இது ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லாமே என்ன செஞ்சுட்டீங்கன்னா பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து m. ஸோ லெட் m = இது அவ்வளோ நீங்கள் போட்டுட்டிங்கன்னா 2 × அது அவ்வளோ m ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 2 = m. இப்போ n × n + 1 கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2m, இது 12 டிவைட் ஆகுது. ஸோ இங்கே n × n + 1 இஸ் டிவிசிபிள் பை 2. இவ்வளோதான் கேஸ் 1 முடிஞ்சு. இப்போ கேஸ் 2 பாருங்கள். கேஸ் 2 வந்து 2q + 1 இந்த கேஸ் எடுக்கணும். ஸோ n இங்கே எடுத்துக்கோங்க. nq = 2q + 1. அப்புறம் ரெண்டு சைடு அதே போல் தான் n + 1 பண்ணுங்கள். 2q + 1 + 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது என்ன வரும்? 2q 1 + 1 வந்து 2. ஸோ 2q + 2. இப்போ என் ப்ராடக்ட் எடுங்க. n × n + 1. ஸோ 2q + 1 × 2q + 2. இந்த தடவை மொத்தமாக ப்ராடக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போது ஈக்குவல் டு 2q × 2q. ஸோ 2q × 2q பார்த்தீங்கன்னா 4q² ப்ளஸ் இந்த 2q ஆக்சுவலாக இது கூட மல்டிப்ளை ஆகும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த கூட மல்டிப்ளை ஆகும். ஸோ 2 × 2 4 4q ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா 1 வந்து இது கூட மல்டிப்ளை ஆகும். 1 × 2q 1 2q ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா 1 × 2 2. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4q² ப்ளஸ் 4q + 6 2q வந்து 6q + 2. இதில் 2 காமனாக எடுக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஸோ அப்போ இதில் 2q² ப்ளஸ் 3q + 1 இந்த மாதிரி இருக்கும். இதில் லெட் p = ஸோ வேறு ஒரு இன்டிஜர் எடுத்துக்கிறேன். 2q² ப்ளஸ் 3q + 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது இந்த அவ்வளோ டேர்ம் நான் அடுத்து சொன்ன போல் இந்த அவ்வளோ டேர்ம் நீங்கள் என்ன செஞ்சுக்கணும்? மொத்தமாக p எடுத்துக்கணும். மொத்தமாக p எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2 வெளியே இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ என்ன வரும்? 2 × p இந்த மாதிரி வரும். வேர் p = this one. p = இந்த அவ்வளோன்னு வந்துடும். இந்த அவ்வளோ p அசைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா = 2p. It is also divisible by 2. n × n + 1 இதிலே 2 வரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ 12 டிவைஸ் இருக்கணும். ஸோ அப்போ n + 1 இஸ் ஆல்சோ divisible in this case. ஸோ அப்போ இது மூலமாக நம்ம என்ன தெரியுதுன்னா மொதல் கேஸ் யாவது எடுத்தோம் ஈவன் நம்பர் கேஸ், ரெண்டாவது கேஸ் வந்து ஆட் நம்பர் கேஸ். ஸோ இதிலே வந்து 12 டிவைட் ஆகும் தான் வந்திருக்கு, இதுலேயும் 2 டிவைட் ஆகும் தான் வந்திருக்கு. ஸோ மொத்தமாக எல்லா கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் டிஜிட்ஸ்லேயுமே 2 வந்து டிவைட் ஆக தான் செய்யும். அதாவது எல்லா கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் டிஜிட்ஸை ப்ராடக்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்ன தான் செய்யும்? 2ஆல் டிவைட் ஆக தான் செய்யும்னு சொல்லிட்டு நீங்கள் சம்ம முடிச்சிடும். ஹென்ஸ் அட் every positive integer, every positive consecutive two consecutive positive integers product consecutive எந்த consecutive every எந்த ரெண்டு consecutive positive integers எடுத்துக்கிட்டாலும் the product is divisible by 2. அவ்வளோ அந்த ப்ராடக்ட் வந்து 12 டிவைஸால் ஆகும் அப்படி சொல்லி நீங்கள் முடிக்கணும். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.